அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா 3 டேஸில் உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸு, 15 டேஸில் உங்களுக்கு வந்து பப்ளிகேஷன். ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் அவங்க எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஜேர்னல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஜேர்னல் உண்மையிலே இப்போ ஸ்கோபஸ் டேட்டாபேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், ஏபிடிசி ஜேர்னல் லிஸ்ட் இல்லை யூஜிசி கேர் குரூப் 1 குரூப் 2 லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத ஜெனுவினாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஜேர்னலில் வந்து நம்ம ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஆர் பப்ளிகேஷன் சார்ஜஸ், நம்ம ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறதுல இருந்து அக்செப்டன்ஸ் பப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணலாம். இந்த ஜேர்னல் பார்க்குறதுக்கு ஜெனுவினான ஜேர்னல் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஜேர்னலுக்கு வந்து க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ IDPR உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ. ஸோ இதை வந்து நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து liverpooluniversitypress.co.uk liverpooluniversitypress.co.uk வந்து IDPR அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. இன்னொரு செகண்ட் வெப்சைட்டும் இருக்குது, idpr.org.uk அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நமக்கு உள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, எந்த வெப்சைட் வந்து ஜெனுவனான வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ நிறைய இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் வெப்சைட் லிவர்பூல் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் வெப்சைட்குள்ளே போவோம். மோஸ்ட் ரீசன்ட் செக்ஷனில் வந்து சில ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இந்த ஜேர்னலில் வந்து உங்களுக்கு வந்து சினாப்சிஸ் அப்படிங்கிற செக்ஷனில் பார்க்கும்போது இந்த ஜேர்னல் வந்து கேபிள்ஸ் ஒயிட் லிஸ்ட்டு, ஸ்கோபஸ் டேட்டாபேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்கலாக SSCI சோஷியல் சயின்சஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ்குள்ளே வருது. ஸோ இதில் வந்து குவார்டைல் 2ல் வந்து வருது. SJR ஜேர்னல் ரேங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. சைட்டில் வந்து IDPR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய எடிட்டோரியல் போர்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரியான டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் 46 இஷ்யூ நம்பர் 1 ஜான்வரி 2024 இப்படி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஜேர்னலில் வந்து எடிட்டர்ஸ் செக்ஷன் வந்து பார்க்கும்போது ஷெஃபீல்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வியூ பாயிண்ட் எடிட்டர், நிறைய எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து மான்செஸ்டர் UKலேருந்து இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லாம் தான் இருக்காங்க. பட் வந்து சில எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இல்லை, ஒரு இமெயில் ஐடி இல்லை, மேபி அவங்களுடைய பயோகிராஃபி கூட டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம், ஒரு ஆர்கிட் லிங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கலாம், அது கூட இல்லை. ஜஸ்ட்டு பிளாங்காக வந்து ஒரு எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலிசம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஜேர்னலில் வந்து சப்மிஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து பார்க்கும்போது இதில் வந்து டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜேர்னலுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும், பேப்பரை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து போகுது. ஒரு ரிவ்யூருக்கு வந்து இன்னொரு ரிவ்யூவர் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஸோ உங்களுடைய பேப்பர் குவாலிட்டி பொறுத்து அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புட் ஃபோர்த் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறதுலேருந்து அக்செப்டன்ஸ்க்கு வந்து ஒரு 3 to 4 months வந்து டைம் எடுக்கிறாங்க. அப்புறம் அக்செப்டன்ஸ்லேருந்து பப்ளிகேஷன் அதுக்கு வந்து அரௌண்ட் 1 to 2 months வந்து டைம் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months பக்கத்தில் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு குவார்ட்டர்லி ஜேர்னல். ஸோ எவ்ரி 3 monthsக்கு ஒருக்கா இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜேர்னலோடைய இஷ்யூஸு, கரண்ட் இஷ்யூ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப குறைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறத பார்க்க முடியுது. இந்த ஜேர்னலில் வந்து கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து பார்க்கும்போது ஒரு அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை. பட் வந்து இந்த எடிட்டர்ஸ் எல்லாமே ஜெனுவினான எடிட்டர்ஸ் தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண பார்த்துருக்கோம். பட் வந்து கீழே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணும்போது மீட் த டீம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லிவர்பூல் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் உடைய கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வித் பின்கோடோட இருக்குது. அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோடைய லிங்க்கும் ஆக்டிவாக தான் இருக்குது. சப்மிஷன் செக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சார்ஜ் எதுவுமே இல்லை. பட் வந்து கோல்டு ஓப்பன் ஆக்சஸ் பிளாட்ஃபார்மில், அதாவது வந்து உங்கள் ஆர்டிக்கல் வந்து ஃபுல் டெக்ஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
அக்செப்டன்ஸ்க்கு பிறகு நீங்கள் வந்து £1250 வந்து பே பண்ணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ £1250 அப்படிங்கிற வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 1,31,000 பக்கத்தில் வருது. அதே இது வந்து டாலர்ஸில் பார்க்கும்போது $1,579 அப்படிங்கிற வந்து வருது. இது எல்லாமே வந்து ஆர்டிக்கல் அக்செப்டன்ஸுக்கு பிறகு. சப்போஸ் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து இந்த ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸிங் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 மந்த் கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு. சப்போஸ் உங்கள் ஆர்டிக்கல் வந்து இந்த ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு அப்படின்னா இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமமாகவே ஒரு 1 மந்த் தான் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக ஃபுல்லாக, அதாவது தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆர்டிகல்ஸும் ரொம்ப குறைய தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த செகண்ட் வெப்சைட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் வந்து பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம்ல, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே வந்து எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ ஐஎஸ்எஸ்என் நம்பர் அதே ஐஎஸ்எஸ்என் நம்பர் தான், ஸ்கோப்பஸில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் எல்லாம் லோட் ஆக மாட்டுக்கு. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது இந்த ஜேர்னல் வந்து ஓப்பன் ஜேர்னல் சிஸ்டம் பிகேபி வச்சு இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது எடுத்த உடனே கரண்ட் இஷ்யூ டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆர்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க முடியுது. சில வேறு டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸும் இருக்கிறாங்க. இந்த ஜேர்னலுடைய ஆர்ச்சிவ் செக்ஷன் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வந்து வால்யூம் 23 இஷ்யூ நம்பர் 1 2024 அப்படின்னு வந்து இருக்குது. அங்கே ஆக்சுவலாக வால்யூம் 46 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது 2023 வந்து 2 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2022லேயும் 2 இஷ்யூன்னு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹாஃப் இயர்லி பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து குவார்டர்லி பேட்டர்ன் எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த ஜேர்னலில் அபவுட் த ஜேர்னல் செக்ஷனில் வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்கோப்பஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அபவுட் த ஜேர்னல் செக்ஷன் இல்லைன்னா எப்படி, அதையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இந்த ஜேர்னலில் சப்மிஷன் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு பேப்பர் சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிற வந்து எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. இந்த ஜேர்னலில் கான்டாக்ட் செக்ஷன் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ், ஒரு கூகுள் மேப் லொக்கேஷன், ஒரு பின்கோடு, கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி, அவ்வளோதான். இந்த ஜேர்னலுக்கு வந்து எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. யார் வந்து எடிட்டர் இன் சீஃப், யார் வந்து எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ், அவங்களுடைய இமெயில் ஐடி என்ன, அவங்களுடைய அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஜெனுவினான வெப்சைட்டா இல்லை செகண்ட் வெப்சைட் ஜெனுவினான வெப்சைட்டா அப்படின்னு யோசிக்க வைக்குது. அதனால நம்ம வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல வந்து பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு இந்த சர்ச் ரிசல்ட் வந்து யூகே உள்ள ஜேர்னலு, சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து சோஷியல் சயின்சஸ். ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து வருது. பப்ளிஷர் வந்து லிவர்பூல் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹெச் இண்டெக்ஸ் வந்து 38, ஐஎஸ்எஸ்என் நம்பர் அதே ஐஎஸ்என் நம்பர் தான் இருக்குது. ஸோ கவரேஜ் வந்து 2022 வரைக்கும் காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஸ்கோப்பஸ் டேட்டாபேஸ் வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் வந்து ஹோம் பேஜ், ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இதெல்லாம் லிங்க் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். இப்போது இமெயில் ஐடி வந்து அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் காமிச்ச அதே இமெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் கொடுக்கும்போது ஃபஸ்ட் வெப்சைட் தான் காமிக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவினான வெப்சைட் அப்படிங்கிறத வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து காமிக்குது. ஸோ கீழே வந்து குவார்டைல் செக்ஷன் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் அண்ட் ஜியாகிரஃபி பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் கம்மிங் அண்டர் சோஷியல் சயின்சஸ் வந்து இவங்க வந்து Q2ல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சோஷியல் சயின்சஸில் உள்ள ஜியாகிரஃபி தான். இப்போ ஜியாகிரஃபி ஆர்டிகல்ஸை கொண்டு வந்துட்டு இதை வந்து இண்டெக்ஸ் ஆகுமா அப்படின்னலாம் கேட்காதீங்க. சோஷியல் சயின்சஸ் கேட்டகரியில் அதில் சப் கேட்டகரியில் வந்து ஜியாகிரஃபி அப்படின்னு வந்து வருது. ஸோ கீழே வந்து அவங்களுடைய 2 இயர் 4 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளவு இப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த செகண்ட் வெப்சைட் வந்து ஜெனுவினான வெப்சைட்டா இல்லை ஃபேக்கான வெப்சைட்டா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இல்லாமல் இருக்கிறத தெரிய முடியுது. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்கோப்பஸ் டேட்டாபேஸ்லேயே நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கோப்பஸ் டேட்டாபேஸில் 2 வெப்சைட் இருக்கிறதுனால நான் வந்து ஐஎஸ்எஸ்என் வச்சு சர்ச் பண்ணுறேன். ஸோ ஐஎஸ்என் வச்சு சர்ச் பண்ணும்போது இதில் வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோப்பஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2023 வரைக்கும் காமிக்குது. இதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆக வேண்டாம். ஏன்னா நிறைய ஜேர்னல்ஸ் வந்து இப்போ 2024 வந்து இப்படி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும்
கவரேஜ் டிஸ்கண்டினியூடுன்னு போட்டிருக்கோம், அப்போ தான் ஸ்கோபஸில் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங். அதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக 2 வெப்சைட் வந்து உண்டாகிறதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கே வந்து சோர்ஸ் ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை. சோர்ஸ் ஹோம் பேஜ் வந்து இல்லாதனால இந்த மாதிரி கதைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது டெவலப்மெண்ட் கேட்டகரியில் வந்து இந்த ஜேர்னல் வந்து 75th பர்சன்டேஜில் வந்து வருது. ஸோ 75 அப்படின்னா 51 to 75 வந்து ஆக்சுவலாக வந்து Q2ல் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஜேர்னல் வந்து Q2 கேட்டகரியில் வருது. ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து பார்க்கும்போது 2023ல் 22 ஆட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 20 டாக்குமெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 20 டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு குவார்ட்டர்லி ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு 7 ஆர்டிகல்ஸ் தான் ஒரு இஷ்யூலேயே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் எல்லா ஆர்டிகல்ஸும் ஒரு 7 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இண்டெக்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் குறைய ஆர்டிகல்ஸ் மட்டும் இண்டெக்ஸ் ஆகிறதுனால இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் ஜெனுவினான வெப்சைட்டு அக்கார்டிங் டு SciImago ஜேர்னல் ரேங்க் அண்ட் ஸ்கோபஸ் டேட்டா பேஸ். செகண்ட் வெப்சைட் வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம மாஸ்டர் ஜேர்னல் லிஸ்ட்டில் நம்ம செக் பண்ணுவோம். அகெயின் நான் வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷனை நான் டைரெக்டாகவே பார்க்க முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதே லிவர்பூல் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் தான். SSCI அப்படின்னு வந்து வருது, சோஷியல் சயின்சஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ், கம்மிங் அண்டர் வெப் ஆஃப் சயின்ஸ் கேட்டகரி. ஸோ இதில் வந்து வியூ ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஜேர்னல் வெப்சைட்டும் இருக்குது, பப்ளிஷர் வெப்சைட்டும் இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து குவார்ட்டர்லின்னு போட்டிருந்தது. செகண்ட் வெப்சைட் வந்து ஹாஃப் இயர்லி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் பாயிண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டான வெப்சைட் தான் ஜெனுவினான வெப்சைட் அப்படிங்கிற வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்து ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டுமே. ஸோ இந்த விசிட் சைட் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது ஜேர்னல் வெப்சைட் வந்து நாட் ஃபவுண்ட் வருது. மேபி அந்த URL மாறி இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் காமிக்கிறாங்க. பப்ளிஷர் வெப்சைட் வந்து அதே வெப்சைட். ஸோ இதில் இருந்து தான் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணி நம்ம IDPR வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ மாஸ்டர் ஜேர்னல் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வெப்சைட் தான் ஜெனுவினான ஒரு வெப்சைட். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோபஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இண்டெக்ஸ் ஆகும். இதே மாதிரி ABDC ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீம்ஸ் கவுன்சில் ஜேர்னலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஜேர்னல் லிஸ்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அது வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து பிளானிங் ரிவ்யூ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது நமக்கு சர்ச் ரிசல்ட் இங்கே இருக்குது, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ. ஸோ லிவர்பூல் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸு 2022ல் வந்து B கேட்டகரி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கோர் தான். ஸோ இப்போ 2024 வரைக்கும் எந்த வித சேஞ்சும் இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC ஜேர்னல் லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி UGC கேர் வெப்சைட்டில் பார்க்கும்போது குரூப் 1 குரூப் 2 இருக்குது. ஸோ குரூப் 2வில் பார்க்கும்போது SSCI அதாவது சோஷியல் சயின்சஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் வந்து குரூப் 2வில் வருது. ஆல்ரெடி நம்ம வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து UGC கேர் குரூப் 2வில் வருது. மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் clarivate.comல வந்து இந்த ஜேர்னல் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ வெப் ஆஃப் சயின்ஸில் இண்டெக்ஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகின்ல இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஜேர்னலோடைய ISSN அப்படியே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சர்ச் அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது 658 ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங் ரிவ்யூ. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணால் கூட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம செகண்ட் வெப்சைட் வந்து க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் ஜெனுவினான வெப்சைட் அப்படிங்கிறத வந்து இது மூலமாக ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெப்சைட் செகண்ட் வெப்சைட் 2 வெப்சைட் உங்களுக்கு வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. பட் செகண்ட் வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டாக அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 1,31,000 பக்கத்தில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆர் அப்ராக்சிமேட்லி $1,579. ஆர்டிகல் சப்மிட் பண்ணுறதுல இருந்து பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் ஒரு அட்மோஸ்ட் லைக் 4 to 5 months டைம் எடுக்கிறாங்க. பட் செகண்ட் வெப்சைட் வந்து ஏஜென்ட் வழியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வித கான்டாக்ட் நம்பர் இல்லை அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா 3 daysல உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸு, 15 daysல உங்களுக்கு வந்து பப்ளிகேஷன். நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆர் அப்ராக்சிமேட்லி $120. அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ், SciImago ஜேர்னல் ரேங்க்கு, மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் அதாவது வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ், ABDC ஜேர்னலிஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு webofscience.comலையும் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் இண்டெக்ஸ் பண்ணுறதா காமிக்கிறாங்க. ஸோ க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது.
நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படிங்கிற வந்து பே பண்ணுறோம். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ஏபிடிசி ஜேர்னலிஸ்ட், யூஜிசி கேர் குரூப் 2 ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து அட்மோஸ்ட் ஒரு 7 ஆர்டிகல் தான் பார்க்க முடியுது. எல்லா ஆர்டிகல்ஸும் இண்டெக்ஸும் ஆகுது. ஸோ ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸை வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸை பே பண்ணலாம். மற்றபடி இந்த ஜேர்னலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து எல்லா டேட்டா பேஸ்லேயும் நிறைய வருஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாவது ஒரு ஸ்கோபஸ் இல்லை வெப் ஆஃப் சயின்ஸ் இல்லை ஏபிடிசி ஜேர்னலிஸ்ட், எஸ்சிஐ இல்லை வந்து யூஜிசி கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 லிஸ்ட்டை ரிவ்யூ பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணலாம். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ரிவ்யூவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே